வருவோம். ஒரு முறை அணிந்த இஹ்ராம் உடையுடன் பல உம்ராவை நிறைவேற்றலாமா என்பது கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்தவரையில் இதில் 2 விடயங்களை நாம் விளங்க வேண்டும். ஒன்று என்னவென்றால், ஒரு 2 துணிகளை, அந்த இஹ்ராம் என்று நாம் அதை சொன்னாலும் அது இஹ்ராம் என்பது அந்த குறிப்பிட்ட வணக்கத்துக்குள் நுழைவது, அந்த ஆடைக்கு இஹ்ராம் என்பது பேர் அல்ல. நாம் வழக்கத்தில் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதை நாம் பழக்கமாக கொண்டிருக்கிறோம். எனவே அந்த வெள்ளை நிற அந்த துணிகளை பொறுத்தவரையில் அந்த துணிகளை நாம் ஒரு உம்ராவுக்கு பயன்படுத்துகிறோம். அதற்கு பிறகு நாம் ஊர் திரும்புகிறோம், நாடு திரும்புகிறோம். அதே துணிகளை மறுபடியும் மற்றொரு உம்ராவுக்கு பல வருடங்கள் கழித்ததன் பிறகும் பயன்படுத்தலாம். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், ஒரே பயணத்தில் பல உம்ராக்கள் செய்வதற்கு எந்த ஆதாரம் இல்லை. ஒரு பயணத்தில் ஒரு உம்ராவைத்தான் ஒருவருக்கு நிறைவேற்ற முடியும். அதை நாம் இதற்கு முன்னர் நடந்த நமது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். இங்கே கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், ஒரே அந்த உடையுடன் பல உம்ராக்களை, பல ஹஜ்ஜுகளை நிறைவேற்றலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் ஒரே பயணத்தில் இப்படி அமைந்துவிடக் கூடாது, அதற்கு ஆதாரம் இல்லை என்பதைத்தான் இங்கு நாம் கவனிக்க வேண்டும்.